Hello children, welcome to Time to Learn Easy. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard social science history 6th unit early revolts against British rule in Tamil Nadu. இந்த யூனிட்ல part 7 அதாவது கடைசி part வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள அடி போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய bell ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு தேர்ட் டீடைல் உள்ளது. அதில் ஒரு ஸ்மால் பார்ட் வந்து முந்தின வீடியோயிலேயே வந்துருச்சு. ஸோ மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரிமைனிங் பார்ட்டை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். கிரீவன்சஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ், அதாவது இந்திய வீரர்களுடைய மனக்குறை என்ன, அதாவது வேலூர் ரிவோல்ட் வந்து எதனால் வந்துச்சு, அதை பற்றியெல்லாம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதோடைய விளைவுகள், யார் யார் எப்படி எப்படி நடந்துக்கிட்டா, அந்த மேட்டர்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பட் த ரெசிஸ்டன்ஸ் டிட் நாட் லை டவுன், அதாவது பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து எதிர்ப்பு மக்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அது வந்து அடங்கவே இல்லை. The dispersed little kings and feudal chieftains continued to deliberate on the future course of action against the company government. ஸோ வந்து என்னது, இந்த பிரிட்டிஷ் வந்து என்னது ஒவ்வொரு ரீசனை சொல்லி ஒவ்வொரு காரணத்தை வச்சு ஒவ்வொரு சிற்றரசர்களை வெளியேற்றுறாங்க, நிலப்பிரபுகள் கிட்ட இருந்து நிலங்களை பிடுங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணவங்க இவங்க எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, ஃபியூச்சரில் இனி என்ன செய்யலாம், பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம அடுத்த கட்ட என்ன நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் அப்படிங்கிறத பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. த அவுட்கம் வாஸ் த வேலூர் ரிவோல்ட் ஆஃப் 1806. ஸோ இதோடைய விளைவு தான் வந்து என்னது வேலூர் ரிவோல்ட், 1806 நடந்த வேலூர் புரட்சி. The objective conditions for a last-ditch fight existed on the eve of the revolt. அதாவது இந்த அந்நிய ஆட்சியை வந்து எனது தூக்கி எறிகிறத நோக்கமாக கொண்டு தான் எனது இந்த வேலூர் புரட்சியோடைய இறுதி நிகழ்வு வந்து அமைஞ்சிருந்தது. தி சிப்பாய்ஸ் இன் த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி நர்ஸ்ட் எ ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ரிசன்மெண்ட் ஓவர் லோ சேலரி அண்ட் புவர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன். அதாவது இந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய இராணுவத்தில் வந்து சிப்பாயாக நம்ம பணியாற்றுவாங்க இல்லையா, நம்ம இந்திய வீரர்கள், இவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஊதியம் தான், சம்பளம் தான் கொடுத்துக்கப்பட்டது. இவங்களுடைய பதவி உயர்வு வாய்ப்புகளும் வந்து எனது ரொம்ப குறைவாக தான் இருந்தது. இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு கோபமான மனப்பான்மை தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரே மாதிரி வேலை தான் பார்ப்பாங்க. பட் இவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸுக்கு சேலரி அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸுக்கு சேலரியும் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் ப்ரொமோஷன்ஸும் இருக்காது, அடிமட்டத்திலே வச்சுருப்பாங்க. The sepoys in the the English army officers scant respect for the social and religious sentiments of the Indian sepoys also angered them. So இதை விட வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுடைய சமூக சமய நம்பிக்கைகளுக்கு எல்லாம் வந்து எனது இங்கிலீஷ் அதிகாரிகள் வந்து ரொம்ப கம்மியாக மதிப்பளிச்சது கூட இவங்களுடைய கோபத்தை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குனதுக்கு ஒரு காரணம். The state of peasantry from which the Sippais had been recruited also bothered them much. அதோட வந்து என்னது, இந்த விவசாய பின்னணி இருக்கக்கூடிய வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது சோல்ஜர்ஸாக இருப்பாங்க, பட் வந்து அவங்களுக்கு விவசாயம் பண்ணக்கூடிய வீரர்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வீரர்களுடைய விவசாயம் சார்ந்த சிக்கலும் வந்து அவங்களை இன்னும் சிரமப்படுத்துச்சு. அதாவது எனது விவசாயிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான வரிகள் விதிக்க, அவங்களுக்கு லாபமே வராது, எல்லாத்தையுமே கொண்டு அரசாங்கத்துக்கு தான் வரி கட்டுறது, அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கல்ல. ஸோ இது இன்னும் அவங்களுக்கு சம்பளமும் இங்கேயும் கம்மி, அதே நேரத்தில் விவசாயத்திலையும் லாபம் இல்லை, அந்த மாதிரியான ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்தியன் சிப்பாய்ஸ் இருந்தாங்க. வித் நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் லேண்ட் டெனர்ஸ் காசிங் unsettled conditions and famine breaking out in 1806, many of the Sippais families were
டயர் எக்கனாமிக் ஸ்ட்ரைட்ஸு. அதாவது என்ன பிரிட்டிஷ் என்ன பண்ணினாங்க, விவசாயிகள் கஷ்டப்படுறதுக்கு, விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, என்னது இவங்க நிலங்களை வந்து எல்லாம் சோதனை போட்டு ஒரு நில குத்தகை முறையை வந்து புதுசாக ஒன்று நடைமுறைப்படுத்தினாங்க. சரியா? ஸோ அந்த நடைமுறையில் வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு தன்மை வந்து இல்லாமல் இருந்ததுனாலையும் 1805 வந்து என்னது வந்து பஞ்சம் வந்துச்சு. சரியா? இதனால் நிறைய சிப்பாய்ஸோடைய ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலி ரொம்ப வந்து என்னது பாதிக்கப்பட்டாங்க. த மோஸ்ட் ஆப்பர்ச்சூன் சிச்சுவேஷன் கம் வித் த சன்ஸ் அண்ட் த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் திப்பு பீயிங் இன்டர்ன்ட் இன் வேலூர் ஃபோர்ட். ஸோ இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திப்பு சுல்தானை வந்து அங்கே வந்து பிரிட்டிஷ் வந்து போரில் தோக்கடிச்சு கொண்டுட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் திப்பு சுல்தான் தப்பிச்சு வந்து அவருடைய மகன்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் இங்கே வேலூர் கோட்டையில் வந்து என்னது தப்பிச்சு வரல. இவங்க பிரிட்டிஷ் வந்து வேலூர் கோட்டையில் வந்து சிறை வைக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த காரணமும் வந்து என்னது இவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு. ஸோ இவங்க எல்லாம் வந்து ஒன்று சேர்றதுக்கு ஒரு சான்ஸ் வந்து என்ன செய்யுது அமையுது பாரு. The trigger for the revolt came in the form of a new military regulation notified by the commander-in-chief Sir John Cradock. ஸோ இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னன்னா, புரட்சி ஏற்படுறதுக்கு என்னது ஒரு சக்தியாக வந்து யார் இருக்கிறது அப்படின்னா, தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக். இவர் வந்து ஒரு புதிய இராணுவ விதிமுறையை விதிக்கிறாரு. இந்த விதிமுறை தான் மிகப்பெரிய எல்லாத்துக்கு மேலே இந்த புரட்சி பயங்கரமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, வெடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. According to the new regulations, the Indian soldiers were asked not to wear caste marks on or earrings when in uniform. அதாவது பொதுவாக வந்து அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாருமே கடுக்கன் போட்டிருப்பாங்க. எந்த காஸ்ட் கிரீட் எதுவுமே இல்லை. அதுலேயும் வந்து ஹிந்துஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்னது, இப்போ கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க காதுங்கிறது கண்டிப்பாக வந்து குத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க புதுசாக போட்ட விதிமுறைகள் படி வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், எந்த நெற்றியில் வந்து என்னது எந்த ஒரு அவங்க ஜாதியை குறிக்கிற மாதிரியோ இல்லை அவங்க மதத்தை குறிக்கிற மாதிரி நெற்றியில் எந்த ஒரு மார்க்கும் வந்து என்ன செய்யக்கூடாது, விபூதியெல்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது. காதில் எந்த ஒரு இதுவும் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, புதுசாக வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ரூல்ஸ் வந்து போடுறாங்க. யூனிஃபார்மில் இருக்கும்போது வந்து எந்த நெற்றியில் எல்லாம் எதுவும் போடக்கூடாது, காதில் எது கம்மல் காதணிகள் இந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை போடுறாங்க. they were to be cleanly shaven on the chin and maintain uniformity about how they are most licked. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து என்னது தாடியெல்லாம் நம்ம நல்லா ஷேவ் செஞ்சுருக்கணும், மீசையெல்லாம் வந்து ஒரே மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என்ன ரொம்ப மீசையை முறுக்கிக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போடுறாங்க. த நியூ டர்பன் ஆடட் ஃபியல் டு ஃபேர். ஏற்கனவே இதில் எல்லாம் அவங்க ரொம்ப புகஞ்சு போய் இருக்கிறாங்க. ஸோ எரியிற நெருப்பில் எண்ணெயை தூக்கி போடுற மாதிரி புதுசாக ஒரு தொப்பி வேற வருது. ஸோ இது வந்து இன்னும் வந்து என்னது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்புக்கு ஒரு காரணமாக இருக்குது. என்ன மேட்டர், ஏன் அந்த தொப்பியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னன்னா, த மோஸ்ட் அப்ஜெக்ஷனபிள் ஆக்ஷன் வாஸ் த லெதர் கோக்டெயில் மேட் ஆஃப் அனிமல் ஸ்கின். அதாவது என்னது அந்த தொப்பியில் என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த தொப்பியில் வந்து அந்த விலங்கு தோல் லெதர்னால் வந்து செஞ்ச ஒரு லட்சணை ஒரு சின்னம் வந்து என்னது, அந்த ஒரு முத்திரை வந்து என்னது அந்த தொப்பியில் வந்து என்னது இருந்துச்சு. ஸோ அது வந்து என்னது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தது. சிப்பாய்ஸ் கேவ் இனஃப் ஃபோர்வார்டிங் பை ரிஃப்யூசிங் டு வியர் த நியூ டர்பன். பொதுவாக அந்த அனிமலுடைய தோல் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து அது வந்து என்னது அன்னைக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ வந்து என்னது இந்த தொப்பியை வந்து நாங்கள் அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, இந்த சிப்பாய்ஸ் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க, எதிர்த்தாங்க. ஏட் த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் டிட் நாட் டேக் இட். ஆனால் வந்து என்னது
இவங்க வந்து எனது பிரிட்டிஷ் நிர்வாகம் வந்து என்ன செய்யலை, இவங்க சொன்னதுக்கு வந்து என்ன செய்யலை, அதை கண்டுக்கவே இல்லை. அவுட் பிரேக் ஆஃப் த ரிவோல்ட் வந்து எப்படி வெடிக்குது பாரு. ஆன் 10 July 1806 in the early hours guns were booming and the Indian sipais of the 1st and 23rd regiment raised their standard of revolt. அப்புறம் 1806ல 10th July மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட், அப்புறம் 23rd, அதாவது பிரிட்டிஷ் படைகள், இது ஃபர்ஸ்ட் பிரிவு, இது செகண்ட் பிரிவு, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதில் ஃபர்ஸ்ட்டும் 23வது ரெஜிமெண்ட் அந்த ட்ரூப்பும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்முடைய இந்திய சிப்பாய்களுடைய துப்பாக்கிகளோட முழக்கத்தோட புரட்சியில் இறங்குறாங்க. யாரு? நம்ம இந்தியன் சிப்பாய்ஸ், ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட்ல இருக்கக்கூடிய இந்தியன் சிப்பாய்ஸும் 23rd ரெஜிமெண்ட்ல இருக்கக்கூடிய சிப்பாய்ஸும் வந்து எனது துப்பாக்கி முழக்கத்தோட புரட்சியில் இறங்கிடுறாங்க. கொலோனல் ஃபேன்கோர்ட் who commanded the garrison was the first victim. அதாவது இந்த யாரு நம்முடைய இந்த சிப்பாய்கள் இருந்தாங்க இல்லையா. ஸோ இதில் இந்த கோட்டை காவல் படையோட உயர் பொறுப்பு வச்சவர் தான் என்னது கலோனல் ஃபேன்கோட். இவர் வந்து என்ன செய்கிறாரு, இவர் தான் வந்து என்னது இந்த சிப்பாய்கள் பண்ண இந்த கழகத்தில் முதல்ல பலியான ஒரு ஆள். முதல்ல வந்து சிப்பாய்ஸ் இவரை தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த கோட்டையில் அதில் அவர் தான் இருக்கிறாரு, அவங்க கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் தெரிகிறது அவர் தான். கொலோனல் மீகராஸ் ஆஃப் த 23rd ரெஜிமெண்ட் வாஸ் கில்டு நெக்ஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட்ல இருந்தவர் கொலோனல் ஃபேன்கோட், அவரை கொன்னுடுறாங்க. அடுத்து 23rd ரெஜிமெண்ட்ல இருந்த கொலோனல் மீகராஸ் இவரையும் வந்து என்ன செஞ்சிடறாங்க, கொன்னுடுறாங்க. ஸோ 2 பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க. மேஜர் ஆம்ஸ்ட்ராங் who was passing the fort heard the sound of firing. ஸோ கோட்டைக்கு உள்ள இவங்க 2 இறந்த 2 ஆஃபீஸர்ஸ் வந்து கோட்டைக்கு உள்ள இருந்தவங்க. ஸோ கோட்டைக்கு வெளியில கிராஸ் பண்ணி போறாரு ஒரு ஆஃபீஸர், யாரு? மேஜர் ஆம்ஸ்ட்ராங். இவர் வந்து என்ன செய்யறாரு, இந்த வெடி சத்தத்தை துப்பாக்கி முழக்கத்தை வந்து என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. ஸோ கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு, வென் ஹி ஸ்டாப் டு என்கொயர் ஹி வாஸ் ஷோர்டு வித் புல்லட்ஸ். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னது விசாரிக்கிறதுக்கு அங்கே ஸ்டாப் பண்ணாரா, அவரையும் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, சுட்டுட்டாங்க. அபவுட் a dozen other officers were killed within an hour or so. 1 hourக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 12க்கு மேலே, ஒரு டஜனுக்கு மேலே உள்ள பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. ஸோ இந்த மேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேப்பு. ஸோ அமங் தம் லெப்டினன்ட் எல்லி அண்ட் லெப்டினன்ட் போப்பம் பிலாங் டு ஹிஸ் மெஜஸ்டி பெட்டாலியன். ஸோ இது வந்து என்னது, இவங்கள லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் பாப்பாம், இவங்க வந்து பிரிட்டிஷ் மன்னனுடைய படைப்பிரிவை சேர்ந்தவங்க. ஸோ இந்த இறந்தவங்களில் வந்து டைரக்டாக பிரிட்டிஷ் கிங் இருக்கார் இல்லையா, அவருடைய படைப்பிரிவை டைரக்ட் படைப்பிரிவில் உள்ளவங்க தான் என்னது இறந்த 2 பேர். அப்படின்றப்ப அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் இல்லையா. ஸோ ஜில்லஸ்பிஸ் ப்ரூட்டாலிட்டி. ஸோ ஜில்லஸ்பி அவருடைய ப்ரூட்டாலிட்டி என்னது, கொடுங்கோல் தன்மை. Major Coutts, who was outside the fort, informed Colonel Gillespie, the cavalry commandant in Arcot. அதாவது கோட்டைக்கு வெளியில வந்து இன்னொரு மேஜர் கூட்ஸ் அப்படின்றவர் வந்து என்ன நின்றுகிட்டு இருந்தவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆர்காட்டில் உள்ள குதிரைப்படை தளபதியா இருந்தா கொலோனல் ஜில்லஸ்பிக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் இங்க நடந்துருச்சு அப்படின்றத தகவலை கொடுக்குறாரு. Gillespie reached the fort along with a squadron of cavalry under the command of Captain Young at 9 AM. உடனே வந்து என்ன செய்யறாரு, கேப்டன் யங் இவருடைய தலைமையில் வந்து ஒரு குதிரை படைப்பிரிவோட மார்னிங் 9 o'clock வந்து என்ன செய்யறாரு, கொலோனல் ஜில்லஸ்பி வந்து கோட்டையை வந்து அடைகிறாரு. In the meantime, the rebels proclaimed Faith Haider, Tipu's eldest son, as their new ruler and hoisted the tiger flag of Mysore Sultans in the fort. ஸோ அதே நேரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே கோட்டைக்குள்ளே என்ன நடக்குதுன்னா என்ன செய்கிறாங்க, புரட்சிக்காரங்க திப்பு சுல்தானுடைய மூத்த மகன் ஃபேத் கைதரை வந்து புதிய அரசர் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை பிரகடனம் செய்து மைசூர் சுல்தானுடைய எனது புலிக்கொடி, அவங்களுடைய கொடி வந்து புலிக்கொடி, ஸோ இதை வந்து கோட்டையில் ஏற்றியிருந்தாங்க. But the uprising was swiftly crushed by Colonel Gillespie, who threw to winds all war ethics.
ஸோ ஆனால் வந்து என்னது இந்த போர் விதிமுறைகள் எதையுமே ஒரு போர்னா இவ்வளோ ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இப்படியெல்லாம் போர் விதிமுறைகள் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் எதையுமே மைண்ட் பண்ணாமல் ஜில்லஸ்பி வந்து என்னது இந்த புரட்சி பண்ண இந்த வீரர்களுடைய இதை வந்து பயங்கரமாக ஒடுக்கினார். கையில் கிடச்சவன் அவ்வளோ பேரும் என்ன செஞ்சிட்டாரு, சுட்டு கொண்டுட்டார். ஸோ அந்த மாதிரி என்னது புரட்சியை வந்து அடக்குனார். இந்த கோர்ஸ் ஆஃப் சப்ரஷன் அக்கார்டிங் டு அன் eyewitness account 800 soldiers were found dead in the fort alone. அதாவது அதான் வந்து என்னது அவர் வந்து முரட்டுத்தனமாக வந்து என்னது கொலோனல் ஜில்லஸ்பி எந்த போர் விதிமுறைகளையும் பின்பற்றாமல் வந்து கொடுமையாக ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதாவது அதை நேரில் பார்த்த ஒருத்தருடைய வாக்குமூலப்படி என்ன சொன்னாங்கன்னா, கோட்டைக்குள்ள மட்டும் வந்து 800 வீரர்கள் வந்து பணமாக கடந்ததாக வந்து சொல்லப்படுது. 600 soldiers were kept in confinement in திருச்சிராப்பள்ளி and வேலூர் awaiting என்கொயரி. அடுத்தது திருச்சிராப்பள்ளியிலையும் வேலூர்லையும் 600 வீரர்கள் வந்து விசாரணை எதிர்பார்த்து சிறையில் அடைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கான்சிக்வன்சஸ் ஆஃப் ரிவோல்ட், அதாவது இந்த புரட்சியுடைய பின் விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 6 of the rebels convicted by the court of inquiry were blown from the guns. 5 were shot dead, 8 hanged. அதாவது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு பிறகு கிட்டத்தட்ட எத்தனை பேரை 600 சோல்ஜர்ஸை வந்து என்ன செஞ்சாங்க, விசாரணைக்கு கொண்டு போனாங்க இல்லையா. அதில் வந்து 6 கலவரம் பண்ண இந்த குற்றவாளிகளை வந்து என்ன செஞ்சாங்கன்னா பீரங்கியில் கட்டினபடி சுட்டு கொன்னாங்க. 5 பேரை வந்து துப்பாக்கியால் சுட்டு கொன்னாங்க. 8 பேரை வந்து தூக்கில் இட்டு கொன்னாங்க. திப்பு சன்ஸ் வேர் ஆர்டர் டு பி சென்ட் டு கல்கட்டா. திப்பு சுல்தானுடைய மகன்களை வந்து கல்கத்தாவுக்கு அனுப்ப சொல்லி என்னது உத்தரவிடப்பட்டது. The officers and men engaged in suppression of the revolt were rewarded with prize money and promotion. அதாவது இந்த கலவரத்தை அடக்கிறதுல ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு வந்து நிறைய பரிசு தொகை, பதவி உயர்வு இதெல்லாம் வந்து என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. கொலோனல் ஜில்லஸ்பி வாஸ் கிவன் 7,000 பக்கோடாஸ். அன்னைக்கு வந்து ஒரு ரூபா அப்படின்னாலே அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ. ஸோ வந்து என்னது அன்னைக்கு வந்து அந்த பணத்தோடைய மதிப்பு வந்து பக்கோடாஸ். ஸோ கொலோனல் ஜில்லஸ்பிக்கு இதை அடக்குனதுக்காக வந்து 7,000 பக்கோடாஸ் வந்து என்ன செய்யப்பட்டது, ரிவார்டா வந்து கொடுக்கப்பட்டது. However, the commander in chief Sir John Craddock, the Adjutant General Agnew and General Governor William Bentinck were held responsible for the revolt, removed from their office and recalled to England. ஆனால் கொலோனல் ஜில்லஸ்பிக்கு அவ்வளோ கொடுத்தாங்க இல்லையா. பட் வந்து எனது தலைமை தளபதி ஜான் கிரடாக்கும் சரி, உதவி தளபதி வந்து எனது தட் இஸ் அட்ஜன்ட் ஜெனரல் அக்னியும் சரி, அப்புறம் எனது வில்லியம் பென்டிங், கவர்னர் வில்லியம் பென்டிங், இவங்க தான் வந்து எனது இந்த புரட்சிக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லி அவங்கள வேலையிலிருந்து தூக்குனதோட அவங்கள இங்கிலாந்துக்கு திருப்பி கூப்பிட்டுட்டாங்க. த மிலிட்டரி ரெகுலேஷன்ஸ் வேர் ட்ரீட்டட் அஸ் விட்ரான். அதாவது இராணுவ விதிமுறைகள் நிறைய புதுசாக போட்டாங்க இல்லையா. ஸோ இந்த விதிமுறைகள் தான் வந்து இந்த புரட்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த புதுசாக போட்ட விதிமுறைகளையும் திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. எஸ்டிமேட் ஆஃப் ரிவோல்ட், அதாவது இந்த புரட்சியை பற்றி ஒரு மதிப்பீடு போடுவோம் இல்லையா, எப்படி இது வந்து நல்லதா கெட்டதா, ஸோ இதில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அதோடைய ஒரு ரிப்போர்ட் மாதிரியான விஷயம். த வேலூர் ரிவோல்ட் ஃபெயில்டு பிகாஸ் தேர் வாஸ் நோ இமீடியட் ஹெல்ப் ஃப்ரம் அவுட் சைடு. இந்த வேலூர் புரட்சி வந்து தோல்விக்கு காரணம் என்னன்னா, வெளியிலிருந்து உடனே வந்து எந்த ஒரு உதவியும் இவங்களுக்கு கிடைக்கல. அந்த கோட்டைக்குள்ளே இருந்த சோல்ஜர்ஸ் மட்டும்தான், வெளியிலிருந்து வேற யாருமே இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு கிடையாது. ரீசன்ட் ஸ்டடீஸ் show that the organizing part of the revolt was done perfectly by Subedars Sheikh Adam and Sheikh Hamid and Jamindar Sheikh Hussain of the 2nd Battalion of 23rd Regiment and 2 Subedars and the
ஜமீன்தார் ஷேக் காசிம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பெட்டாலியன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட். அதாவது வந்து இப்போ ரீசெண்டாக நடத்தின ஆய்வில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த புரட்சிக்கான ஏற்பாடுகளை எல்லாம் வந்து எனது இந்த ரெஜிமெண்ட்னு சொன்னால் எனது படைப்பிரிவு இல்லையா, ஸோ அந்த ரெண்டாவது இதை சேர்ந்த எனது சுபேதார்கள் யார் 23rd ரெஜிமெண்டில் உள்ள எனது 2nd பெட்டாலியனில் உள்ள சுபேதார் 2 பேர், ஷேக் ஆதம் அப்புறம் ஷேக் ஹமீது, அப்புறம் வந்து என்னது ஷேக் ஹுசைன் இவங்களும், அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிமெண்டில் உள்ள ஃபஸ்ட்டு பெட்டாலியனில் சேர்ந்து எனது 2 சுபேதார்ஸ் யார் யார் ஜமோதார் ஷேக், அப்புறம் வந்து யார் ஜமேதார் ஷேக் காசிம், இவங்க எல்லாம் தான் வந்து என்னது இந்த செஞ்சதா வந்து என்னது சொல்லப்படுது. இந்த புரட்சிக்கு வந்து காரணமாக இதை வந்து இப்படி ஒரு புரட்சியாக ஆர்கனைஸ் பண்ணினதா வந்து சொல்லப்படுது. 1857 வந்து வேலூர் ரிவோல்ட் ஹேட் ஆல் த 4 பாண்டிங்ஸ் ஆஃப் த கிரேட் ரெபலியன் ஆஃப் 1857. அதாவது இந்த 1857 நடந்த இந்த கலகத்தை வந்து கலகத்துக்கு உள்ள எல்லா முன் அறிகுறிகளையும் எச்சரியையும் இந்த வேலூர் புரட்சி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு முன்னோடி 1857 ஒரு கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் இல்லையா, மிகப்பெரிய புரட்சின்னு சொல்லிக்கிட்டு. இது 1806 நடந்துச்சு. ஸோ அந்த 1857 நடந்த அந்த மிகப்பெரிய புரட்சிக்கு உள்ள எல்லா இதுவும் வந்து ஒரு சிம்டம்ஸும் அதோட எல்லா இதுவும் வந்து என்னது இந்த 1806 நடந்த இந்த ரிவோல்ட்டும் வந்து என்ன செஞ்சிருந்து கொண்டிருந்தது. அது வந்து எங்கே நடந்துச்சு, சென்ட்ரல் இந்தியாவில் நடந்துச்சு 1857. ஸோ இந்த ரிவோல்ட் வந்து என்னங்க நடந்தது, சவுத் இந்தியாவில் நடந்துச்சு, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நடந்துச்சு. The only difference was there was no civil rebellion following the mutiny. இது அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, உள்நாட்டு கிளர்ச்சி வந்து என்னது, இந்த கலகத்தை தொடர்ந்து உள்நாட்டு கிளர்ச்சி எதுவுமே என்ன செய்யலை, நடக்கலை. அங்கேயும் 1857 நடந்த கிரேட் ரிவோல்ட்டுக்கும் நடக்கலை, என்னது இங்கேயும் வந்து என்னது இந்த 1857 வந்து எனது எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் நடக்கலை. அங்கே வந்து எனது அதுக்கு பிறகுதான் வந்து எனது புரட்சியே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. In 1806 revolt was not confined to வேலூர் ஃபோர்ட். அதாவது 1806 இந்த புரட்சி வந்து வேலூர் கோட்டையோட என்ன செய்யலை, முடிஞ்சிடல. இட் ஹேட் இட்ஸ் எக்கோஸ் இன் பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்கா அண்டு சங்கரி துர்க். ஸோ இது வந்து என்னதுன்னா சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் கிடையாது, சவுத் இந்தியாவில் இந்த வேலூர் ரிவோல்ட்டோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, அப்புறம் நந்திதுர்கு, சங்கரி துர்க், இந்த மாதிரி இடங்கள்லையும் என்னது இதோடைய ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போம். Who was the first பாளையக்காரர்ஸ் to resist the East India Company's policy of territorial aggrandizement? புலித்தேவர். அடுத்தது, who had established close relationship with the 3 agents of Sanda Sahib? புலித்தேவர். Where was Siva Subramanian executed? Nagalapuram. Who issued the Tiruchirappalli Proclamation of Independence? Marudhu Brothers. When did the Velur revolt break out? 10 July 1806. Who was the commander-in-chief responsible for the new military regulations in Velur Fort? Sir John Cradock. Where were the sons of Tipu Sultan sent after the Velur revolt? Calcutta. Palaikara system was put in place in Tamil Nadu by Vishwanatha Nayak. Velu Nachiyar and her daughter were under the protection of Gopala Nayakar. Bannerman deputed Ramalingan or conveyed his message asking Kattapomman to surrender. Kattapomman was hanged to death at Kayathar. The rebellion of Marudhu brothers was categorized in the British records as the Second Palaikarar War. Faith Kaidar was declared the new sultan by the rebels in Velur Fort. Choose the correct answer. 1, 2 and 3 are correct.
The Palekara system was in practice in Kagatia kingdom. Pulithevar recaptured Nerkattam Seval in 1764 after death of Khan Sahib. Yusuf Khan, who was negotiating with Palekaras without informing the company administration, was charged with treachery and hanged in 1764. அடுத்தது வந்து என்னது 1 and 2 are correct. Third question வந்து both A and R are correct and R is the correct explanation of A. Pulithevar tried to get the support of Hyder Ali and the French. Hyder Ali could not help Pulithevar as he was already in the serious conflict with the Marathas. அடுத்தது match the following: Tirthagiri ஓடாநிலை, Gopala Nayak, Dundukal, Bannerman, Ramalinganar, Subedar Sheikh Adam, Velur Fort, Colonel Fancourt, Velur Revolt. ஸோ இவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ சில்ட்ரன்.